ஹாய் குட்டீஸ், நன்னரி கதைகள் சேனல்ல நாம இன்னைக்கு நண்டும் கொக்கும் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு குளத்தில் இருந்த 4 மீன்களும் ஒரு நண்டும் நண்பர்களாக இருந்தன. அவை எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்லும், ஒன்றாகவே இருக்கும். அந்த குளத்தருகில் ஒரு கொக்கு பறந்து வந்தது. அந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருப்பதை பார்த்து கொக்கு மீன்களை உண்ணலாம் என அங்கு வந்து அமர்ந்தது. அப்போது இந்த 4 மீன்களும் நண்டும் பேசிக் கொண்டிருந்தன. அவை, நம் குளத்தில் மீன் பிடிப்பவர்கள் வலை வீசி மீன் பிடிக்கப் போகிறார்களாம். இப்போது இங்கு வந்து குளத்தை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நாளைக்கு வந்து பிடித்து கொண்டு போய் சந்தையில் விற்று விடுவார்கள். நாம் எப்படி தப்பிப்பது என கவலையோடு பேசிக் கொண்டிருந்தன. அதை கேட்டுக்கொண்டிருந்த கொக்கு, நீங்கள் உயிர் தப்புவதற்கு என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது என்று சொன்னது. நீங்கள் என்னோடு வாருங்கள், பக்கத்து ஊரில் வேறு ஒரு குளம் இருக்கிறது, நான் அங்கே கொண்டு போய் விடுகிறேன் என்றது கொக்கு. இதை கேட்ட மீன்களும் நண்டும் மகிழ்ச்சியோடு சரி என்றன. முதலில் ஒவ்வொருவராக வாருங்கள், கூட்டிக் கொண்டு போகிறேன் என்றது. தங்க நிறத்தில் உள்ள மீன் தான் முதலில் போகிறேன் என்று சொன்னது. சரி என்று கொக்கு கொத்திக்கொண்டு பறந்து சென்றது. சிறிது தூரம் சென்றதும் ஒரு குளத்தருகில் இருந்த பாறையில் கொண்டு போய் வைத்தது. அந்த மீனோ, ஏன் பாறையில் வைக்கிறாய், தண்ணீரில் விடு என்று கேட்டது. அதற்கு கொக்கு, உங்களை காப்பாற்றுவதற்கு நான் என்ன முட்டாளா, நான் உன்னை தின்ன போகிறேன் என்று சொல்லி கொத்தி தின்றது. சிறிது நேரம் கழித்து கொக்கு திரும்பி குளத்திற்கு வந்தது. நான் அந்த மீனை கொண்டு போய் விட்டு விட்டேன், நீங்கள் வாருங்கள், உங்கள் மூவரையும் ஒன்றாக தூக்கிச் செல்கிறேன் என்று மற்ற 3 மீன்களிடம் கேட்டது. நண்டுக்கு இந்த கொக்கின் மேல் சிறிது சந்தேகம் இருந்தது. என்னையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு போ என்று கேட்டது. பின்பு கொக்கு சரி என்று 3 மீன்களையும் தன் அலையில் தூக்கி கொண்டது. நண்டு அதன் கழுத்தை தொற்றி ஏறிக்கொண்டது. பின்னர் கொக்கு பறக்க தொடங்கியது. சிறிது தூரம் சென்றதும் அந்த குளம் வந்தது. கொக்கு இறக்கி விடாமல் குளத்தை கடந்தது. நண்டு கொக்கிடம், எங்கே செல்கிறாய், எங்களை குளத்தில் விடு என்றது. அதற்கு கொக்கு, நான் உங்களை எல்லாம் சிரமப்பட்டு தூக்கி வந்து எப்படி விட முடியும், என் பசிக்கு நீங்கள்தான் இறை என்றது. உங்கள் நண்பனான தங்க மீனையும் கொத்தி தின்றுவிட்டேன் என்று சொன்னது. சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும் என்று நினைத்தது. நண்டு தன் முன்னங்கால்களை நீட்டி கொக்கின் கழுத்தை இறுக்கி பிடித்து கொக்கை கொன்றது. கொக்கின் பிடியிலிருந்து மீன்களும் நண்டும் தண்ணீருக்குள் விழுந்தன. ஓகே குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம யாருக்குமே துரோகம் செய்யக்கூடாது. மற்றொரு நன்னரி கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நன்னரி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.